திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் அதன் அருகாமையில் உள்ள 156 பள்ளிகளுக்கு மட்டும் 9 நாட்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீப திருவிழாவை முன்னிட்டு பள்ளிகளுக்கு 9 நாட்கள் விடுமுறை என்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட 156 பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 156 பள்ளிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றானது திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா. இந்த தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இன்று வரை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் நிறைவு நாள் என்று டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயர்ந்த தீபமலையில் மகா தீபம் ஏற்றப்படும். இதற்காக திருவண்ணாமலை மாநகரத்திற்கு 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த தீப திருவிழாவிற்காக சுமார் 16,000 காவலர்கள் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 16,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தங்குவதற்காக திருவண்ணாமலை மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 156 பள்ளிகளுக்கு, அதாவது அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, தனியார் தொடக்கப்பள்ளி, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி என 156 பள்ளிகள் கணக்கிடப்பட்டு அந்த அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை தொடர்ந்து 9 நாட்கள் விடுமுறை அளித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் திருவண்ணாமலை மாநகரம் மட்டுமன்றி அதற்கு அருகாமையில் உள்ள பல்வேறு கிராமங்களில் அமைந்துள்ள இந்த பள்ளிகள் அனைத்திற்கும் தீப திருவிழாவிற்காக 9 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு திருவண்ணாமலைக்கு பாதுகாப்பு பணிக்காக வரும் இந்த தங்குவதற்காக இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.